ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதில் எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, சில டைம் வந்து நமக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னா, எங்கே ஃபெயில் ஆகுது, எந்த பேஜில் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு நமக்கு வந்து காட்டணும். ஏதாவது ஒரு பக் வருது, அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிப்போர்ட்டில் காட்டணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து தேவைப்படுது. எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நமக்கு செலினியம்ன்றது தெரியும். கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் மெத்தட் வச்சு நம்ம வந்து எடுத்துப்போம். டேக் ஸ்கிரீன்ஷாட் இன்டர்ஃபேஸ்ல இருந்து. ஆனா அது எப்படி நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்குள்ள இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ல தான் வந்து இதை ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க ஆட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஸ்பார்க் பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேஸ் ஃபைல், பேஸ் 64 இமேஜஸ் நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இதை பண்ணிடணும். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹூக்ஸ்ல தான் வந்து நம்ம எதை எழுத போறோம். என்னது? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ அந்த ஹூக்ஸ்ல ஏன் எழுதுறோம் அப்படின்னா, எந்த டெஸ்ட் கேஸ், எந்த ஸ்டெப் ஃபெயில் ஆகுதோ அந்த ஸ்டெப்புக்கு மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அதனால தான் நான் ஹூக்ஸ்ல எழுதுறேன். ஸோ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அனடேஷன் வந்து அட் ஆஃப்டர் ஸ்டெப். ஓகே. ஸோ இந்த அட் ஆஃப்டர் ஸ்டெப்க்கு கீழே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் எழுத போறேன். அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்சர் ஸ்கிரீன்ஷாட். ஸோ பப்ளிக், ஓகே, வாய்ட் கேப்சர். உங்களுக்கு ஃபெயில்டு ஸ்டெப்புக்கு மட்டும் பண்றதால கேப்சர் ஃபெயில்டு ஸ்டெப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, சினாரியோவை எழுதுறேன். சினாரியோ, ஏன்னா எந்த சினாரியோல நமக்கு ஃபெயில் ஆகுது அப்படிங்கறது தெரியணுன்றதுக்காக, அந்த சினாரியோ ஃபெயில் ஆனா மட்டும் எனக்கு இது வரணுன்றதுக்காக இப்படி எழுதுறேன் நான். ஓகே. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறேன். ஓகே, இஃப் scenario டாட் இஸ் ஃபெயில்டா இருந்தா மட்டும் உள்ள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்ப டிரைவர் வந்து நமக்கு எங்க இருந்து வரணும், டெஸ்ட் பேஸ்ல இருந்து வரணும். ஸோ அதனால வெப் டிரைவர் ஈக்குவல் டு திஸ் டாட் டிரைவர். ஸோ திஸ் டாட் டிரைவர், ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேஸை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதால உங்களுக்கு இந்த திஸ் டாட் டிரைவர் வந்து டெஸ்ட் பேஸ்ல இருந்து வரும். ஸோ நான் இங்க செமிகாலன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு இது டெஸ்ட் பேஸ்ல இருந்து வரும். ஓகே, ஸ்டாட்டிக் ஃபீல்ட் டெஸ்ட் பேஸ்ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? ஃபைன். ஸோ இது டெஸ்ட் பேஸ்ல இருந்து நமக்கு வருதா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கிரீன் ஷாட்டை பைட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பைட் அரேவா வந்து ஸ்கிரீன்ஷாட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டேக்ஸ் ஸ்கிரீன்ஷாட். ஓகே, டிரைவரை நான் டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் காஸ்ட் பண்ணிட்டு டாட் கெட் ஸ்கிரீன்ஷாட் ஆஸ். ஓகே, நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னா, பைட்டா இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு பைட்ல கிரியேட் பண்ணேன் இன்ஸ்ட் ஆஃப் யோர் ஃபைல். ஓகேவா? அவுட்புட் டைப் டாட் பைட். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை சினாரியோ கூட அட்டாச் பண்ணணும். அந்த ஸ்டெப்ல நம்ம அட்டாச் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி அட்டாச் பண்றது? சினாரியோ டாட் அட்டாச். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். சரி, அது வந்து நமக்கு என்ன டைப் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா, மீடியா டைப், நேம். ஸோ டேட்டா கொடுத்தாச்சு. என்னோட மீடியா டைப்பை வந்து நான் கொடுக்கணும். ஓகே, என்னோட டைப் வந்து இமேஜ் பிஎன்ஜின்னு கொடுத்தாச்சு. இப்ப நான் நேம் வந்து எங்க இருந்து எடுக்க போறேன் அப்படின்னா, சினாரியோ டாட் கெட் நேம். ஓகே, அப்படின்னு நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னா பிளஸ் பண்ணி கமா போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயில்டு ஸ்டெப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைன். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து எப்படி ஒரு இமேஜை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெஸ்ட் கேஸ்ல ஸ்டெப் டெஃபினேஷன்ல லாகின்ல, ஓகே, ஆர் லைக் லாகின் பேஜ் போயிட்டு நான் வந்து
பாஸ்வேர்ட்ல WSல இருந்து எஸ் தூக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு ஃபெயில் ஆகும் இல்லையா? நான் ஃபெயிலியர் வந்து நான் கொண்டு வரேன். அதுக்காக தான் இது கொண்டு பண்றேன். இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு ஃபெயில் ஆகி எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்ல ஃபெயில்டுக்கு ஸ்கிரீன்ஷாட் வரணும். அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நான் இது ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் எனக்கு ஸ்கிப் ஆயிடும். ஸோ ஸ்கிப் ஆகிற வரையும் வெயிட் பண்றேன். ஸோ செகண்ட் டெஸ்ட் கேஸ் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபெயில் ஆயிடும். ஏன்னா வந்து நான் பாஸ்வேர்டுக்கு தப்பான இது கொடுத்துருக்கேன், எக்ஸ்பார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபெயில் ஆயிடும். ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வந்து எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்றேன், என்னோட எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டுக்கு போறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு என்னுடைய டார்கெட்குள்ள எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்குள்ள இப்போ கிரியேட் ஆன எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிப்பு ஃபெயிலியர் 2 இருக்கு. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ இது வந்து ஸ்கிப்பு, இது வந்து ஃபெயிலு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபெயிலியருக்கு இங்க தான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ வி ஆர் குட் டு கோ. கரெக்டா? ஸோ நமக்கு ப்ராப்பரா வந்து இங்க வந்துருச்சு. ஃபைன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்ல ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.